ஸ்வீட்டோ காரமோ அது எஸ்விஎஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஹாய் வீவர்ஸ், எஸ்விஎஸ் கடலை மாவுல தூள் பக்கடை செய்ய போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெங்காய தூள் பக்கடை செய்ய தேவையான பொருட்கள்: எஸ்விஎஸ் கடலை மாவு 1/2 கப், வெங்காயம் நறுக்கியது, அரிசி மாவு 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. முதல்ல ஒரு பெரிய பவுல்ல நறுக்கி வச்சிருக்க 3 வெங்காயம், 1/2 கப் கடலை மாவு, 2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே வெங்காயத்துல ஈரப்பதம் இருக்கும், அதனால லைட்டா தண்ணி தெளிச்சா போதும். வெங்காயத்துல மாவு பட்டும் படாமல் இருக்கணும். பாருங்க, இப்படிதான். அடுத்து அடுப்பை பத்த வச்சு இரும்பு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் வேல்மாட் எண்ணெய் தான் ஊத்தி இருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்ப ரெடியா வச்சிருக்க வெங்காய மாவை கொதிக்கிற எண்ணெயில மெதுவா போடுறேன். தனித்தனியா சுத்தி தூவி விடணும். பாருங்க, நல்லா பொரிஞ்சு வருது. இப்ப 2 பக்கமும் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க. அப்பதான் ஈவனா அவியும். 1 நிமிஷத்துல நல்லா பொரிஞ்சிரும். கலர் நல்லா ரெட்டா வந்திருக்கு பாருங்க. அவ்வளவுதான், வெங்காயத்தூள் பக்கடை ரெடி ஆயிருச்சு. இப்போ எண்ணெய் நல்லா வடிய விட்டு எடுங்க. 5 நிமிஷம் போதும் சூப்பரான வெங்காயத்தூள் பக்கடை செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் இதே போல வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.